Hi friends, நல்லா இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆவின் பால் சம்மந்தமாக தான். தமிழகத்துல இருந்து அதிகமான விற்பனை ஆகிறது எந்த பால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவின் பால். அது நம்ம கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தமான உள்ள பால். இந்த பாலுக்கு வெளிநாட்டிலையும் அதிகமான வரவேற்பு இருக்குது. இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா கத்தார் நாட்டிலையும் இனிமேல் ஆவின் பால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், ஹாங்காங் இந்த மாதிரி ஏரியாக்களில் நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஆவின் பால் போயிட்டுருக்கு. இப்போ கத்தாரில் பக்கத்து நாடு துபாய், சவுதி இந்த மாதிரி நாடெலாம் அவங்க பொருளாதார தடை விதிச்சிருக்கனால அங்கேருந்து போயிட்டு இருந்த பாலெல்லாம் நிப்பாட்டிவிட்டாங்க. அதனாலேயே கத்தார் அதிகப்படியான பசுமாடுகள் இறக்கி அவங்களே பால் உற்பத்தி பண்ணாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும். இப்போ என்ன பண்ண அப்படின்னா நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஆவின் பால் நிறுவனமும் இனிமேல் கத்தாரில் கொண்டு போய் விற்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று நடந்த ஒரு மீட்டிங்கில் தமிழக அமைச்சர் கேடி ராஜேந்திர பாலாஜி இந்த தகவலை கூறியிருக்கிறாரு. ஆவின் பால் வெளிநாடு வர இந்தியர்கள் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சேர்ந்தவங்க அதிகப்படியாக ஆர்வத்தோட வாங்கி செல்றதா சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் தான் முதல்வருடைய ஆலோசனைப்படி கத்தார் நாட்டுக்கு ஆவின் பொருட்களை ஏற்றுமதி செய்ய ஆவின் நிறுவனம் முடிவு செய்துள்ளது என்று நம்ம கத்தார் நாட்டில் நடந்த விழாவில் அவர் கூறியிருக்கிறாரு. கத்தார் தலைநகர் தோஹாவில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தான் இந்த பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இனிமேல் கத்தாரில் வரும் தமிழ் மக்கள் உங்களுக்கு நம்ம தமிழத்தை சேர்ந்த ஆவின் பாலும் கிடைக்கும், வாங்கி பயன்பெறுங்க. அந்த தகவல் பிடிச்சிருந்துச்சு அவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.